10 கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களுக்கு பொருந்துற மாரி இருக்க மகாபாரத கேரக்டர்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். என்னோட பேரு அதித்தி. இதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொல்லப் போற கேரக்டர் வந்து ஜான் ஸ்னோ இன்டு கர்னன். அதாவது 2 பேருமே வந்து அவங்களுடைய பிறப்புக்காக த்ரூ அவுட் அந்த கதை முழுவதுமே வந்து அசிங்கப்படுத்தப்பட்டவர்கள். நீ வந்து இப்படி பொறந்த, அப்படி பொறந்த அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி அந்த த்ரோனுக்கு வந்து ஒரிஜினலாவே உரித்தான ஆள் யாருன்னா அது அவங்க தான். பட் அட் த எண்ட் 2 பேருக்குமே வந்து த்ரோன் கிடைக்கல. 2 பேருமே வந்து சிறந்த வீரர்கள். நெறைய பேர வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள நெறைய பேர் நம்புனாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 2வது வந்து பீட்டர் பேலிஷ் இன்டு சகுனி. அதாவது கொளுத்தி போடுறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து அதுல பிக்காசோஸ் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். நம்ம சகுனி வந்து, நான் வந்து என் குடும்பத்துக்காக பண்றேன், என் தங்கச்சி பிள்ளைங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மளுடைய பீட்டர் பேலிஷ் வந்து அவருக்கு ஒரு வினோதமான ஒரு அட்டாச்மெண்ட்டோ, ஒரு காதல்னு சொல்லலாமான்னு தெரியல இருந்தது. இவர் வந்து கேயோஸ் இஸ் அ லேடர் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டே இருந்தாரு. 2 பேரோட விஷயங்களுமே வந்து இறுதியில ஒரு பெரிய போரையே நடத்துச்சு. ஆனா, இந்த பெரிய போர் 2 இடத்துலயுமே வர்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவங்க வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் தான். அடுத்தது வந்து அர்ஜுனன் அண்ட் ஆர்யா ஸ்டார்க். எப்படின்னா, ஒரு கலைய கத்துக்கிட்டு அதுல வந்து மாஸ்டர் பண்றது அப்படிங்கிறதுல 2 பேருக்குமே வந்து ஒரு சிறந்த ஒற்றுமை இருந்திருக்கு. நம்ம ஆர்யா ஸ்டார்க் வந்து கொஞ்ச காலம் வந்து அவங்க தான் ஆர்யான்னு தெரியாம ஒரு மாதிரி ஒரு சர்வன்ட் மாதிரி வாழ்வாங்கல்ல, அதே மாதிரியே நம்ம அர்ஜுனனும் வந்து அந்த அவங்க காட்டுக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா? சூதாடி தோத்ததுக்கு அப்புறமா, கடைசி வருஷம் வந்து பிருகன்னலை அப்படின்ற ஒரு பெண்ணா மாறி அவங்க இருப்பாங்க. அடுத்த கம்பேரிசன் வந்து காந்தாரி அண்ட் கேட்லின் ஸ்டார்க். தங்களுடைய மகன்கள் மேல வந்து பயங்கரமா பாசம் வச்சிருந்தவங்க. அதாவது அந்த அரசவைய வந்து நடத்துறதுல முன்பங்கு வந்து ராஜாக்களுக்கு இருக்குன்னா, பின்னாடி இருந்து அத இயக்குறது இவங்க 2 பேரா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து பொலிடிக்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் இருந்திருக்கு. பட் சில சமயங்கள்ல இவங்க எடுத்த தவறான முடிவுகள் வந்து இவங்களோட குழந்தைகளோட அழிவுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு. காந்தாரிய கம்பேர் பண்றப்ப கேட்லின் ஸ்டார்க் வந்து ரொம்ப நல்லவங்க. நெறைய இடங்கள்ல நெறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து துரியோதனன் இன்டு செர்சி லானிஸ்டர். அதாவது எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற புடிவாதத்தினாலயும், ஈகோனாலயும் மொத்தமா எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அழிச்சவங்க. செர்சிக்கு வந்து த்ரூ அவுட் த ஷோ சரியான பாயிண்ட்டா எல்லாருமே வந்து ரசிச்ச விஷயம் இந்த செப்ட்ட வெடிச்சு தூக்க வைப்பாங்கல்ல, நல்லா வேணும்டா அவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாரி இருந்தது. பட் துரியோதனனுக்கு வந்து அந்த போர காஸ் பண்ணாரு. சிறந்த வீரர் அப்படின்னு எல்லார்ட்டயுமே வந்து பேர் எடுத்தாரு. பீமனுக்கு நிகரா பீமனும் வந்து அந்த ஆரம்பத்துல இருந்தே இந்த சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சிறந்த வீரர் துரியோதனன் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனாலும் அவருடைய அந்த மோசமான மைண்ட் செட் நெறைய விஷயங்களுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ராப் ஸ்டார்க் அண்ட் அவருக்கு பொருந்துற மாரி இருக்கிற கேரக்டர் வந்து பாண்டு அவர்கள். 2 பேருமே வந்து நெறைய நாள்லாம் ஒண்ணும் வாழல. 2 பேருக்குமே ஏதோ ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தது. மேபி யூ ஆர் டூ குட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு லைன் சொல்லுவாங்கல்ல. லைக் சில விஷயங்களுக்கு ஒரு மாதிரி ரூத்லெஸ்ஸா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கைண்டா, ரொம்ப ஸ்வீட்டா ஏதோ இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல. இவங்க 2 பேராலயும் வந்து நிலைத்து நிற்க முடியவில்லை. இவங்களுக்கு அப்புறம் வர்ற அந்த பிரச்சனைகள இவங்களால எந்த ஒரு பாயிண்ட்லயுமே கணிச்சு தடுத்து நிறுத்தவே முடியல. ஆனா அவங்க 2 பேருமே வந்து சிறந்த வீரர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது வந்து டிரியான் லானிஸ்டர். டிரியான் லானிஸ்டருக்கு 2 பொருத்தங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஒண்ணு வந்து விதுரர், இன்னொன்னு வந்து கிருஷ்ணர் அவர்கள். விதுரர் ஏன் சொல்லலாம்னா, அவருக்கு வந்து பயங்கரமான நாலேட்ஜ் இருந்தது. போர்க்களத்துக்காக வந்து வில்லு, வாள தூக்கிட்டு போறத விட, அந்த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உங்க மைண்ட்ல நெறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அந்த வகையில 2 பேருமே வந்து பயங்கர ஷார்ப்பா இருந்தாங்க. 2 பேருமே அவங்களுடைய சகோதர, சகோதரிகளால பயங்கரமா அசிங்கப்படுத்தப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. இவர வந்து குட்டையா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா இஷ்டத்துக்கு பேசி அசிங்கப்படுத்துனாங்கன்னா, அவர வந்து "நீ ஒரு வேலைக்காரியோட மகன் தானே" அப்படின்னு சொல்லியும் அசிங்கப்படுத்துனாங்க. 2 பேருக்குமே நல்ல நாலேட்ஜ் இருந்தது. கிருஷ்ணர் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த டாக்டிக்கலா யோசிச்சு நெறைய விஷயங்கள வந்து இவர் தான் முன்னெடுத்து நடத்துனாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அடுத்ததா அபிமன்யு இன்டு லியானா மார்மோன்ட். அதாவது குட்டி பீஸு பெரிய பட்டாசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். 2 பேருமே வந்து சின்ன வயசுல கம்மியானவங்களா இருந்தாலும், அசாத்திய தைரியமும், துணிச்சலும், வீரமும் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து, "அந்த போர்ல நானும் கலந்துக்குவேன்" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து வீரமா பேசினது நிஜமாவே வாவ்! சூப்பர்ரா! அப்படின்ற மாரி இருந்தது. சின்ன வயசுலயே வந்து பயங்கர ஹானரபிளா வாழ்ந்து இறந்தாங்க. அடுத்ததா வந்து பிரான் ஸ்டார்க் இன்டு வியாசர். வியாசர் அவர்களுக்கு வந்து அந்த கதைய வந்து அவர் எப்படி பார்த்து, கேட்டு எப்படி எழுதினாரோ, அதே மாதிரி தான் வந்து பிரான் தான் த்ரூ அவுட் இந்த கதைய எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாரி, அந்த எண்டிங்க்கு அப்புறமா நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அவர வந்து அந்த த்ரோன்ல உட்காருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். விச் ஆக்சுவலி அது வந்து டேனி எடுத்திருந்தாலோ, இல்ல ஜான் ஸ்னோ எடுத்திருந்தாலும் அந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா ஹிட் அடிச்சிருக்கும். ஆனா நான் வந்து இப்படித்தான் போய் விழுவேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்டிங் அவங்க குடுத்தாங்க. எண்டிங் வந்து எனக்கு பெர்சனலா சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்ததா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஐ எக்ஸ்பெக்டட் சம்திங் எல்ஸ் அஸ் எண்டிங். இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. டன் இஸ் டன் அவ்வளோதான். இப்ப நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிரான் வந்து இந்த மாதிரி முக்காலமும் உணர்ந்தவர். நெறைய
விஷயங்கள் தெரிஞ்சவர். ஒரு மாதிரி காமா இருக்காரு. எனக்கு போக போக அந்த பிராண்ட்க்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து போயிட்ட மாதிரி இருந்தது. மேபி அந்த அளவுக்கு அவரு அவ்வளோ விஷயங்கள் பார்த்து அவர் மண்டையில இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. எந்த ஒரு எமோஷனும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத மனிதரா அவர் மாறிட்டாரு. அதே மாரி வியாசர் தான் வந்து எழுதினதே. இன்னைக்கு நம்ம வந்து எத்தன அடாப்டேஷன்ஸ், எத்தன புத்தகங்கள் படிக்கிறோமோ, இதுக்கெல்லாம் வந்து வெத லிட்ரலி அவர் போட்டது. அடுத்ததா வந்து ஏதோ ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு கம்பேரிசன் அத சொல்லுவாங்க. திரௌபதி இன்டூ டெனரிஸ். நெருப்பிலருந்து வந்தவங்க, நெருப்பிலருந்து அப்படியே உயிர் தெழுந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கு வேணா 2 பேருக்குமே வந்து ஒத்துமை இருக்குன்னு சொல்லலாம். பட் அத தாண்டி எனக்கு வேற கனெக்ட் இருக்கா அப்படின்னா தெரியல. 2 பேருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருந்தது. இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உத்வேகம், மனோதிடம் எல்லாமே நெறைய இருந்தது. பட் அவங்க 2 பேரையுமே வந்து ஒரே தராசுல வச்சு கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. 2 பெண்களுமே வந்து நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அப்படி வேணா நம்ம வந்து சொல்லலாம். சுத்தி இருந்தவங்களாலயும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துலயும் சரி, ஏகப்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நான் சொல்ல வந்த அந்த 10 கம்பேரிசன்ஸ். உங்களுக்கு இதுல வந்து வேற எது மிஸ் ஆயிருக்கு? வேற என்ன மாதிரி கம்பேரிசன்ஸ் பண்ணலாம் இன்னும் அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரைட் கேரக்டர் யாரு? 2லயுமே அப்படின்னும் சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டூ வாட்ச் அவர் வீடியோ.